நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய ஆவியை ஸ்கேல் பண்ணி பார்க்கிறார். அவர் நிறுத்து பார்க்கிறாராம். மனுஷன் என்ன சொல்றானா, என்னுடைய வழிகள் எல்லாம் நான் கரெக்டா இருக்கிறேன், என் வழிகள் சுத்தமானது, என் வழிகள் அவர்களுடைய வழிகளை போல அல்ல, அந்த அவர்களை போல நான் நடப்பதில்லை, என் வழிகள் எல்லாம் சுத்தமா இருக்கிறது என்று மனுஷராகிய நாங்கள் சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை எடுத்து நான் ஸ்கேல் பண்ணட்டும், உன்னை எடுத்து நான் நிறுத்து பார்க்கட்டும். உன் ஆவி எதில் நிரப்பப்பட்டிருக்கிறது, உன் ஆவி எப்படிப்பட்டது, உன் ஆவியினுடைய பலன் எப்படிப்பட்டது, உன் ஆவி எது நான் நிரம்பி இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்ளுவேன். அந்த கர்த்தர் தான் இன்றைக்கு ஊழியர்களாகி எங்களோடு, தேவ பிள்ளைகளாகி உங்களோடும் இருக்கிறார். அப்ப நீங்க என்ன தேவனுடைய ஊழியக்காரர்கள் எந்த இடத்துல, அது யூடியூப்லயா இருக்கலாம் அல்லது நேரடியாக இருக்கலாம், அவர்கள் தேவனுடைய செய்திகளை கொடுத்தால் கேட்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய உதவியோடு அவைகளை என்ன செய்ய முடியும்? ஸ்கேல் பண்ண முடியும், நிறுத்து பார்க்க முடியும், நிறுத்து பார்க்க முடியும். சங்கீதம் 103 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், நாம் நம்முடைய உருவம் இன்னதென்று கர்த்தர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்முடைய உருவம் இன்னதென்று கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அவர் நம்மை அடிக்கடி சொல்லுகிறார், மகனே நீ மண். அற்புதங்கள் அடையாளங்களை செய்யலாம், தீர்க்க தரிசனங்களை சொல்லலாம், வீடு மாடி வீடுகள், வாகனங்கள், பணம், பொன், நகைகள் ஏராளமா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஒரு ஸ்கேலில் வைத்து பார்த்தேன், நீ 48 கிலோ எடை கொண்ட மண். தட்ஸ் ஆல். அவர் சொல்ற, எனக்கு எல்லா ஞானமும் இருக்கு, எல்லா அறிவும் இருக்கு. சொல்லுவார், கொஞ்சம் நில்லுப்பா, 56 கிலோ மண். தட்ஸ் ஆல். நான் இங்க படிச்சிருக்கிறேன், எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், நான் அந்த சபைக்கு போயிருக்கிறேன், அங்க இப்படி, அந்த பாஸ்டருக்கு இப்படி, அவங்க இப்படி, பல காரணங்கள் நாங்க சொல்லலாம். ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார்? எல்லாருடைய உருவமும் எனக்கு நல்லா தெரியும்பா. நீ ஆபிரகாமை பத்தி, ஈசாக்கை பத்தி, சாலமோனை பத்தி, தாவீதை பத்தி எல்லாம் நீ பெருசா பேசுறதெல்லாம் நல்லதுதான். எல்லாருடைய உருவமும் எனக்கு நன்றாக தெரியும், எல்லாருடைய உருவமும் நமக்கு நன்றாக தெரியும். மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். மத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்திருப்போம், நீங்களும் வாசித்திருப்பீர்கள். அதில் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். மத்தேயு 1:6வது வசனம் என்று நினைக்கிறேன். ஈசாயி, அந்த உருவம் என்னதென்று கர்த்தருக்கு தெரியுமா? ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியிடத்தில் சாலமோனை பெற்றான். பாருங்க, இங்க அப்படி போட்டிருக்குதா? ஈசாயி தன் மனைவியின் இடத்துல தாவீதை பெற்றான் அப்படின்னு எந்த மென்ஷனும் பண்ணல. ஆனா தாவீது பெற்ற பொழுது அங்க ஒரு இல்லையா, பரலோகத்துல போயிட்டு தேவன்கிட்ட கெஞ்சி இருப்பாரு, கர்த்தாவே இந்த பேரு நல்லா தான் இருக்கு, தாவீதும் சாலமோனும், இடையில ஒண்ணு அதை மாற்ற முடியுமா? எல்லாருடைய உருவம் இன்னதென்று கர்த்தருக்கு தெரியும். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நாம் பலவீனமானவர்கள். என்னத்தான் சிபாரிசு பண்ணினாலும், என்னத்தான் அப்பீல் பண்ணினாலும் கர்த்தர் சொல்லுவாரு, நான் எழுதினதுதான். இந்த வசனத்தை என்னைக்காச்சும் கவனமா படிச்சிருக்கீங்களா? தாவீது சில நேரம் ஏசப்பாட பாதத்தில் விழுந்து கெஞ்சிருப்பார், ஐயோ இது பார்க்கல, என்னுடைய வீரம் எல்லாம், நான் சிங்கத்தை அடிச்சது, கரடி அடிச்சது, கோலியாத்து முறியடிச்சது, யுத்தங்களை நடத்தினது, ஆலயம் கட்ட எல்லாம் சேர்த்தது எல்லாமே ஒண்ணும் இல்லாம போகுது அப்பா, அதுக்காகத்தான் அதை வச்சிருக்கேங்க. சில நேரம் நமக்கும் அப்படிதான். நாங்க பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சிருப்போம், ஆனா எங்கேயாச்சும் சின்ன ஒரு மிஸ்டேக்கை கர்த்தர் வச்சிருப்பார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய உருவம் எனக்கு நல்லா தெரியும், நீ மண் என்று நான் நினைவு கூறுகிறேன். தேவனோடு நம்மளும் என்ன செய்யணும்? இணைந்து கொள்ளணும். எவ்வளவு பெரிய ஊழியர்களா இருக்கலாம், ஊழியக்காரிகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஆனா தேவன் சொல்லுவார் மண்.
ஆனா இன்றைக்கு உங்களை கொஞ்சம் கர்த்தருடைய வேதத்துக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் பரிசோதித்து பார்த்து நீங்களும் கர்த்தருக்குள் இப்படியாக முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லி நாங்கள் ஜெபித்து கடந்து போக விரும்புகிறோம். இந்த நாளில் எங்களை அழைத்த அருமையான ஊழியக்காரர் அவருடைய வீட்டாருக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். விசேஷமாக இப்படிப்பட்ட ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து இரவு பகலா தேவையான நாட்களில் உபவாசங்கள் இருந்து ஜெபம் பண்ணி எத்தனையோ வருஷங்கள் வேதாகம கல்லூரியில் படித்திருந்தாலும் எத்தனையோ வருஷங்கள் வேதத்தை வாசித்திருந்தாலும் இன்றைக்கும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு உம்முடைய ஜனங்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்கும்படி இன்றைய நாளில் நீர் தருகிற வார்த்தை என்ன ஆண்டவரே என்று ஒவ்வொரு ஊழியக்காரனும் இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். எங்களுக்கு நிறைய ஞாபகம் இருக்கு, நிறைய நாங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், அதுல ஒன்று எடுத்து விடலாங்கிற விளையாட்டெல்லாம் ஊழியக்காரராக எங்கள்கிட்ட கிடையாது. அது இப்படி செய்யவும் கூடாது. காரணம் என்ன? கர்த்தருடைய கிருபை காலை தோறும் புதிதாயிருக்கு. புதிய மன்னாவை கொண்டு வந்து கொடுப்பதுதான் தேவனுக்கு பிரியம். ஊழியக்காரன் நாங்களும் அதில் என்ன செஞ்சிருக்கிறோம்? இணைஞ்சிருக்கிறோம். எனவே சந்தோஷமா இருக்கணும். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய. அப்போ முகமெல்லாம் எப்படி இருக்கணும்? ஒரு ராஜாவோட பிரசன்னத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ராஜாவின் வல்லமைக்குள்ளாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கணும்? சந்தோஷமா, மனரம்யமா, திருப்தியா, ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துட்டு இருக்கணும். அல்லேலூயா. தாவீது இப்படி சொல்லுகிறார், வேலைக்காரனுடைய கண்கள், வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களுடைய, தங்கள் எஜமாட்டிகளுடைய கைகளையே நோக்கி இருக்குமா போல என் கண்கள் அவருடைய முகத்தையே, அவருடைய கையே நாங்க எதிர்பார்த்து வாழணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ ஜனங்களை தான் கர்த்தர் சபையிலே ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்து புதுப்பித்து பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 18:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய தாவீது ராஜா சொல்லுகிறார், என்னில் அன்பு கூறுகிற என் பலனாகிய கர்த்தாவே, என்னில் நீர் என் பலனாய் இருக்கிறபடினாலே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அப்படித்தான் இருக்கணும். ஊழியக்காரர் சபை விசுவாசிகளுக்கு பலனா இருக்கிறாரு. அப்ப ஜனங்கள் எப்படி இருக்கணும்? ஊழியக்காரனுக்கு அன்பு கூறணும். அல்லேலூயா. ஆமென். நீர் எனக்கு பலனாய் இருக்கிறீர், ஆகினால் நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன்.